லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். ஐயோ சூப்பர். 7th டே மார்னிங் எழுந்தோடனே என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 53.10 இருந்தது. மார்னிங் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்குன்னு எதுவுமே இல்லை. இட்லி வந்து பண்ணியிருந்தனால நான் ஓட்ஸு மில்க்கு அப்புறம் அந்த சப்போட்டா பழம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக டேட்ஸ் மாதிரியே இருக்கும் அது. ஸோ அதையுமே போட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கும்போது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ராவாக நம்ம சேர்க்குறனால ரொம்ப ஹெவியாக எடுத்துட்டோம்னா வயிறு வந்து அப்செட் ஆகிடும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக நான் பவுலில் போட்டிருக்கேன்ல அந்தளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்னன்னாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து போமோகிரானட்டும் ஆப்பிள் சேர்த்துருக்கேன். சியா சீடு வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அதை நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நிறைய ஊற வச்சிடாதீங்க. சும்மா ஒரு அளவுக்கு ஊற வைங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அந்த சியா சீடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிக்க வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடுங்க. எனக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. சோக்குடு ஓட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேவரெட்னா இது வந்து செகண்ட் ஃபேவரெட். அண்ட் வந்து மார்னிங் நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒரு 12 o'clock போல் நல்லா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். 6th டேயில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 53 தான் சொல்கிறீங்க, அது வந்து நார்மல் தானே, அப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் வந்து ஷார்ட்டாக தானே இருக்கேன், அதனால் ரொம்ப ஃபேட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே ஒல்லியாகவே இருந்ததில்லை. நான் சின்ன பிள்ளைல ஏஜ் அட்டன் பண்ணும்போதுலேருந்தே குண்டாக தான் இருக்கேன். அதனால் பார்க்குறவங்களாம் வந்து இப்போ வித்தியாசமாக என்ன அப்படி இழைச்சி போயிட்டேன், இதுக்கப்புறம் இழைக்காதுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படியே பார்த்துட்டனால மேபி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து எனக்கு நான் குளிச்சுட்டு கிளம்பி ஆஃப்டர்நூன் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி சரி எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு மெகந்தி ஆர்டர் வந்துச்சு. இப்போ வந்து மதியானம் 12:30 ஆயிடுச்சு. சாப்பிடுவோமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. ஓகே, கூட்டு பார்த்திங்கன்னா இது இவ்வளோ கூட்டுமே சாப்பிட போகிறேன். காய்கறி வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதுவே போதும். காய்கறி அதிகமாக எடுத்தாலே ஃபில்லிங் ஆகிடும். மோஸ்ட்லி அது மாதிரி நீங்கள் டயட்டில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து ரிலாக்ஸாக நான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறேன். சாப்பாடு போட்டது தான் போதும். இந்த வீடியோ கட் பண்ணும்போது எனக்கு கால் வந்துடுச்சு, அதனால் நான் கிளம்பி நாவலூர் போயிட்டேன். அதுவும் ஃப்ரெண்டோட ஆர்டர் தான், ஸோ அதனால் ஹெல்ப் பண்ண போயாச்சு. ஒருத்தவங்களுக்கு மட்டும் கையில் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். ஷேர் பண்ணி நான் வீட்டிலேருந்து வேறு கூட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பாடை மட்டும் மறந்து கூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹோட்டலில் சாப்பிடுவோன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணால் தான் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன். கொஞ்சமாக வைடா, நல்ல பிள்ளைல. லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்.
ஐயோ someone else. You can wait or call again later. சிறப்புடா. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் மெகந்தி போட வந்த இடத்துல லிஃப்ட் அப்படி தனியா அந்த இடத்துல தொங்கிட்டு நிக்குது. அல்லது கால் பண்ணா பிஸின்னு வருது. ஏய் உனக்கு சமைக்க தெரியுமா? எதுக்கு? அந்த படத்துல ஆமா கேஸ் மாதிரி ரெடி பண்ணி சமைப்பாங்கல்ல, அது கூட நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டோம், பிரியாணி சாப்பிட்டாங்க, பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலைல வரைக்கும் தாங்கன்னு நினைக்கிறேன். or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் the number you have dialed இந்த பெல்ல அடிச்சா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. try later. நீங்கள் வேற எதுவுமே அமுக்க கூடாதுடி. இது மட்டும் தான் இங்க பாரு, இதுல கொடுத்துருப்பாங்க. எலிவேட்டர், when riding elevator, when boarding elevator, when waiting for an elevator. प्रयास करें. இந்த நம்பருக்கு கால் பண்ணுவா. செத்தோம். கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கரண்ட்டு போயிடுச்சான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் அவர் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இந்த பொண்ணுக்கு அட்ரஸ் சொல்ல தெரில, நாவலூர் கோயில் பேர் மட்டும் சொன்னான். அந்த ஆப்ரேட்டரா இல்லை யார் இதை ஃபிக்ஸ் பண்ணவங்களான்னு தெரியல. ஓரளவுக்கு அவர் கேப்சர் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு கத்தாதீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கத்தலை, பயப்படவும் ஆரம்பிக்கலை. ஏன்னா சிந்து வந்து என்ன சொன்னான்னா, நான்லாம் ஐயோ செத்துருவேன், எனக்குலாம் அப்படி எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறது அப்படி இப்படின்னா. ஒரு 10 நிமிஷம் கழித்து கரண்ட் வந்தோன்னே கரெக்டாக செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு லிஃப்ட்டு நின்றுச்சு. நாங்கள் போன வீட்டிலேருந்து எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க பயந்துட்டு. எப்படியோ வந்து மெகந்தி ஆர்டரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆயிடுச்சு. வந்தோடனே எனக்கு சப்பாத்தி கேட்டிருந்தா பரோட்டா வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஹோட்டல்கார மிஸ்டேக்கு, அதுவும் நல்லா ஆயில் போட்டு பரோட்டா. சரி வேறு வழி இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அதான் சாப்பிட்டேன். இது வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு. சாரி. இன்றைக்கி ஈவினிங் வந்து 8th டே உங்களுக்கு வரும்.